லூசு பையில 7 வாட்டர் ஃபால்ஸா அலௌடா? இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அரே பையா, காட்டுக்குள்ளே நடந்து போயின்னு இருக்க எலிஃபென்ட் கிராசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தண்ணி நல்ல தண்ணியாண்டா வருது, குளிக்கலாம்டா ஜாலியாக. இப்போ நான் வந்து செத்து போயிட்டோம் அப்படின்ற நியூஸ் யாருக்கு சொல்லிட வேணாம். கிளைமேட் ஃபுல்லி சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. மழை வர மாதிரியே தோணுது, பட் ஆனால் மழை வராதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டில் பாருங்களேன், ஒரு ஹில் இருக்குது, மேகங்கள்லாம் சூழ்ந்துருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரைட்லையும் பாருங்கள், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊட்டிங்க. எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வரும். ஸ்ட்ரைட்டாக ஒரு மலை தெரியுதுலங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாங்க. மயில் நண்பர். ஸோ ஹில்ஸ் ரோடு வந்து இன்னும் 2-3 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகின்னு நினைக்கிறேன். ஸோ இயற்கை வந்து வேறு லெவலில் அனுபவத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம அட்டப்பாடியில் நிறையா சின்ன சின்ன குட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், மாங்கரை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஐயோ, மழை வந்துடும் போலங்க. பரவாயில்லைங்க, நம்மக்கிட்ட ரைடிங் கியர்ஸ் இருக்குது. ரெய்னிங் கியர். பையா, எங்கிட்ட வர? சூப்பருங்க. ஐயோ, போலீஸ். தமிழ்நாடு செக் போஸ்ட்னு நினைக்கிறேங்க. தடாகம் காவல் நிலையம் செக் போஸ்ட். நம்மளெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க கைஸ். கசாஃப் நம்மக்கிட்ட எல்லாமே பக்காவாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. என்னங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, எலிஃபென்ட் கிராசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்சமான ரோடு வந்துச்சு காய்ஸ். நம்ம பிளாக் பள்ளி இதுக்கு மேலே பாருங்கள், குதின்னு குதிப்பாப்ல. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல். செம்மையாக இருக்குல்லங்க. வாவ். யானைகளுக்கு நடமாடும் உரிமை உண்டு, இடையூறு செய்ய வேண்டாம். இந்த ஹில்ஸ் ரைடில் மட்டும் சேஃபாக போகணுங்க. திடீர்னு ஒரு பெண்டில் வந்து யானை இருக்கலாம். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. கேரளாக்குள்ளே போனோன்னே எவ்வளோ மோசமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். லைஃப்பில் வந்து நிறையா மக்களை பார்த்துருப்போம். நிறைய அன்பு கொண்டவங்க இருப்பாங்க, நிறையா பொறாமை கொண்டவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துக்கிட்டு பொறாமப்படுறதாங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும், என்னோடய லைஃப்லேயும் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும், அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இது மாதிரி ட்ராவல் வந்தால் தாங்க முடியும். அதான் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சில் காற்று அப்படியே உடம்புல படுது. பல விதமான மூலிகைகள் இருக்கலாங்க. பிளாக் பல்லில் வந்து ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. வீக்காக இருக்குது மீன்ஸ் தேஞ்சிருச்சு, எந்த பல்லுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவானா 60. இந்த ரோட்லலாம் நம்ம 80 போவோம். டயர் கொஞ்சம் வீக்காக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்குங்க. அரே பையா, காட்டுக்குள்ளே நடந்து போயின்னு இருக்க பயம் இல்லையா அவனுக்கு? ஸோ கைஸ், இந்த மாதிரி ரெட்டை கோடு போட்டிருக்காங்களேங்க. நம்ம சமவெளி பகுதியில் நம்ம சிட்டி சைடு பார்த்துருப்போம், இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டை தாண்டி போயிடவே கூடாது. 2 சைடுமே ரெட்டை கோடு போட்டிருக்காங்க கைஸ். ஸோ அந்த சைடு இருந்து இங்கிட்டும் வரக்கூடாது, இந்த சைடு இருந்து அங்கிட்டும் போகக்கூடாது. அதான் ரோட் சேஃப்டி ரூல்ஸ், ரோட் சேஃப்டி ஆக்ட். விபத்து பகுதி கவனமாக செல்வோம். ஆமாங்க, ரெட்டைக்கோடு போட்டிருக்கு, சைடில் ஏறக்கூடாது. அரே பையா, இங்கேயும் டிராஃபிக்கா? என்னங்க, பாலம் உடஞ்சிருச்சு. ஹெவி ரைனாக இருக்கும் போலங்க. இதான் தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. ஆனையை கட்டி போர் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க கைஸ். அதனால் ஆனை கட்டி அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஒரே யானையை கூட காணுங்க. இன்னொரு பாலம் வருங்க ப்ரோ, இங்கே பார்த்து ஓட்டுங்க. பார்த்தீங்களா, அந்த பாலம் தாங்க. பாலத்துக்கு அங்கிட்டு வந்து தமிழ்நாடு பஸ்ஸு போகாது, அந்த கேரளா பஸ் அங்கிட்டே நின்றுவாங்க. ஸோ நடந்து வந்து தான் இங்கிட்டு அங்கிட்டு மாறிக்கணும். கேரளா பார்டர் பார்த்தீங்களாங்க. கேரளா வந்தாலும் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. கேரளா லாட்டிலாம் வைப்பாங்க. இன்னமே பாருங்கள், ரோடு எவ்வளோ மோசமாக பஞ்சர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கப்புள்ஸாக போகிறாங்க எல்லாம். கோயம்புத்தூர் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருங்க, நான் போயிடுறேன். அந்த ப்ரோ திட்டிருப்பார், எப்படி பைக் ஓட்டின்னு வரான் அப்படின்ட்டு. ப்ரோ பிளாக் பெல்ட் ப்ரோ, கொஞ்சம் வேகமாக தான் போயிடும் ப்ரோ, பிரேக் அடிக்க முடியாது ப்ரோ. ஸோ கைஸ், நம்ம சொல்லியிருந்தோம்ல, தமிழ்நாடு ரோடு வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. ஹில்ஸுக்குள்ளே கேரளா எவ்வளோ பஞ்சர் ஒட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க இது. பிளாக் பெல்ட் அட்வென்ச்சர் பைக் இருக்கவும் கொஞ்சம் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக குதிரை மாதிரி குச்சி போகிறாப்புல. நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முதுகு பெண்டு கலந்துருங்க. கொஞ்சம் நல்ல ரோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அதுதான் ஒரு ஃபீலிங். ஆனால் ரோடு இப்படி ஏறி பாம்பு மாதிரி போகுங்க, வளைஞ்சு நெளிஞ்சு. லெஃப்ட்டும் வந்து ஹில்ஸு, நேராகவும் ஹில்ஸு, ரைட்டும் ஹில்ஸு, நமக்கு பின்னாலே ஹில்ஸுங்க. கேரளா ஸ்டேட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அகலி அப்படின்ற ஒரு ஊர். நம்ம ஊரில் அகலி அப்படின்னா நீர்நிலையை சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா பேர் சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே கேரளா மக்கள் தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ இந்த வீடியோ பார்த்தாச்சும் கேரளா கவர்மெண்ட் ரோடு போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னங்க, சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் 38 கிலோமீட்டராங்க. ஆமாங்க, நம்ம சைலண்ட் வேலி முன்னால் வந்திருக்கோம், வீடியோ கூட போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹில்ஸில் மட்டும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்தாங்க போகணும். ப்ரோஸ், என்னை விட்டுருவீங்களா? ஐயோ, வெஹிக்கிள் வருது.
கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஹில்ஸில் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பொறுமையாக தான் போகணும். ரொம்ப நேரமாக ஒன்றை தான் ஃபாலோ பண்ணி வந்துன்னு இருக்கேன். சைடு போட்டலான்னு பார்த்தா ஹில்ஸில் வந்து பெண்டாக வருதுங்க. ஸோ வந்து முந்தவே முடியல. ரொம்ப கஷ்டம்டா சாமி. ஸோ கைஸ் நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தா அப்பக்கப்போ வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு போகுதுங்க. ஸோ பயம் இல்லை. ப்ரோ என்னை விட்டுருவீங்களா? முந்திடலாமா? தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப டக்குன்னு முந்திட்டு வந்துடுங்க. பையா நீங்கள் வேறையா? போகலாமா? கேரளா டாக்ஸ், கேரளா நண்பர்கள், அங்கே உள்ள நண்பர்கள்லாம் மலையாளம் கேட்டு நம்ம தமிழ் பாஷை புரியுமா என்ன தெரியல கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது பாருங்களேன். மேகத்துக்கு இடையில் ஒரு மலை முட்டு தெரியுதுங்க. சூப்பராக இருக்குங்க. வேற லெவலுங்க. உடம்பு கைகள்லாம் வலிக்கிறாடே. இந்த ரோடு எவ்வளோ நேரம் நீடிக்கும் என்னன்னு தெரியல கைஸ். ஃபுல்லாகவே பஞ்சராக போட்டு வச்சுருக்காங்க. சுற்றிலும் வேடிக்கை அங்கிட்ட இங்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரனால லைட்டாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. இதோ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தப்பிச்சு வந்துன்னு இருக்கோம். இது நாங்கள் பார்க்க மரமா கேரளாக்குள்ளே வர கொடுத்து வச்சுருக்கணுங்க. காட்ஸ் ஓட் கண்ட்ரின்னு சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தாங்க புதுசாக தெரியும். எவ்வளோ மக்கள்லாம் அந்த ரோடுக்கு பழகிருப்பாங்க. ஸோ நம்ம நல்ல ரோட்லேயே ஓடிட்டு இது மாதிரி ரோட்டில் ஓடவும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பையா எங்கிட்டா பார்த்து வராடே. செத்துருப்பாங்க சேகர். நான் தான் வேற யார்? கைஸ் இந்த பாலம் தாங்க இந்த அட்டப்பாடியோட நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸு சூப்பராக தெரியுங்க. இங்கே தான் குளிப்போம் கீழே. ப்ரோஸ் பார்க்குறாங்களா? ப்ரோஸ் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன் டேயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா செம்ம பிளேஸுங்க அட்டப்பாடி. கோயம்புத்தூர் தாண்டி அணைக்கட்டி தாண்டி இருக்குது. ஐயோ மேலே இருந்து என்னமோ விழுந்துருச்சுங்க. விழுந்துச்சு. மழை பெஞ்சிருக்கனால அட்டையெல்லாம் நிறையா வருங்க. கேரளா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. பவானி ரிவராங்க. மண்ணில் கூட அப்படியே ஒரு பூசானம் பூத்துருச்சு. அந்த அளவு ஈரப்பதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் எப்போதுமே. ஸோ இதெல்லாம் பார்க்காம எப்படிங்க கைஸ் உயிர் வாழ்கிறது? கீழே பார்த்தீங்கன்னா செங்குத்து பள்ளங்க ஒரு 100 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக தாங்க ஓட்டணும். ப்ரோ முந்திடுவோமாங்க. என்னங்க எங்கிட்ட காற்றடிக்குது சில்லுன்னு. ஒரு மலையிலேருந்து இறங்கிட்டோங்க. ஒரு மலைக்குள்ளே இறங்கி இன்னொரு மலையில் ஏறுவோன்னு நினைக்கிறேன். வளைவில் மட்டும் எப்போவுமே முந்தக்கூடாதுங்க. பட் ஆனால் இது மாதிரி வளைவு வந்துச்சு அப்படின்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேணும் வந்துச்சு. வெள்ளைக்கோட்டை தாண்டி மட்டும் அங்கிட்டு போயிடக்கூடாது. லெஃப்ட்டில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய செங்குத்து பள்ளம் அப்படின்ட்டு. நந்தினியா? அது எனக்கு எக்ஸில் ஒரு பேராச்சுங்க. ஐயோ அவன் ஞாபகம் வேறு வந்துருச்சு. ஸோ கைஸ் இதுதான் அட்டப்பாடியோட வியூ பாயிண்ட்டாக. இங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சுன்னு இருக்காங்க. ஒரு வேளை இதுதான் அட்டப்பாடியோட வியூ பாயிண்ட்டோ? பார்த்துட்டு போவோமா? வேணாங்க. நம்ம குரங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல கைஸ். பல பிளேஸை பார்த்துருக்காங்க பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸாக வருது பார்த்தீங்களா? இயற்கை மூலிகை தண்ணிங்க அதெல்லாம். மூலிகை தண்ணி குடிக்கிறியா கைஸ்? என்னங்க இந்த பையன் மூலிகை தண்ணியும் குடிக்க மாட்டான். ஒரு கார்னரிங்கில் வேகமாக போட மாட்டான். விலங்கு செத்துருச்சா என்னன்னு தெரியலையே. ஓ புரியுதுங்க. வேகமாக வந்தனால ஏதோ சிறுத்தை மேலே விட்டு ஏற்றிட்டாங்களா கைஸ். ஸோ அதனால் ஸ்லோவாக போக சொல்கிறாங்க கைஸ். இது மாதிரி ஹில்ஸ் ரைட் அப்போ பெட்ரோல் சேவ் பண்ணுறக்காண்டி மட்டும் நியூட்ரல் கியரில் மட்டும் போயிடக்கூடாது. பிகாஸ் ஆஃப் கியரில் போச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க. வெஹிக்கிளோட வெயிட் நம்ம கியர் பாக்ஸில் இருக்கும். ப்ரோ நான் போயிடவா? வெயிட் பண்ணுறா போவாத அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல சைடு மிரரில். ஸோ வெயிட் பண்ணியே போவாங்க. லைட்டாக ஜர்க்கானது அப்படின்னா எத்தனை அடி 1000 பள்ளத்துலேருந்து கீழே விழுவோன்னு சொல்ல முடியாது. ஏன்டா கத்திங்கனே வர நோயினு. ஸோ இது மாதிரி ஃப்ரீ ஃபேஸ் கிடைக்கும்போது நம்ம டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துடணும். ஐயோ நாங்கள் வீல் ஜர்க் ஆகுது. இங்கே ஒரு ப்ரோ பாருங்கள் மூலிகை தண்ணியில் வந்து வண்டியை கழுவின்னு இருக்காரு. சூப்பர் ப்ரோ, ஆசம். என்னங்க இது 30க்கு மேலே ஓட்டவே முடியல. பெண்டாக வருதுங்க. ஒவ்வொரு பெண்டுக்கும் நம்ம ஒரு 20-30 அடி கீழே இறங்கின்னு இருக்கோம். அது மட்டும் நல்லா தெரியுது. ஹேர்பின் பெண்டாக வந்துன்னு இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கொல்லிகள் செலவுக்கு வராதுங்க. புதுசாக ரைட் பண்ணுறவங்க பயந்துக்கிட்டே கிளச்சில் கை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டாங்க அப்படின்னா கிளச் பிளேட் சுத்தமாக போயிருங்க. ஆமே டேய் ஹார்ன் அடிச்சுன்னு வாடா. யாருமே வரலன்ட்டு ஃப்ரீயாக வந்துன்னு இருக்கேன். டக்குன்னு வந்து நிற்கிறாங்க யானை மாதிரி. என்ன தான் மன கஷ்டமோ கவலையோ ஏமாற்றமோ ஃபெயிலியர்ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஹில் சைடு வந்தால் எல்லாமே பறந்து போயிருதுங்க. அட்டப்பாடியிலேருந்து இறங்கிட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள் ரைட் சைடில் மிகப்பெரிய ஹில். அதுலேருந்து தான் இறங்கி வந்தோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் மன்னார்காடு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதை நோக்கி நாங்கள் போயின்னு இருக்கோம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் காமிக்குது. 8 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் 20 நிமிஷம் காமிக்குதுங்க. 60 மீட்டரில் ரைட்டு. என்னங்க மன்னார்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்துருமா? அங்கே தெரியுது பாருங்கள் ஹில். அந்த ஹில்லுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். மழை வந்துடும் போலங்க. மழை வந்தால் தாங்க நல்லா வைப்பாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஒரே உக்கரமாக இருக்குங்க. மன்னார்காடு வாட்டர் ஃபால்ஸில் போய் ஒரு குழியில் போட்டால் தாங்க
கேரளா வந்த வைப்பு ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாங்க. ரோட்டில் வண்டி ஓட்டுற எல்லாமே சின்ன குழந்தைங்களோ இல்லை வயசானவங்களோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒன்று ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வந்துடலாங்க. என்னாச்சுரா? ஃபோன் விழுந்துச்சா? என்னடா இர்றா லூசு பயல, ஃபோனை போட்டு எப்படி ஓடுறான் பாருங்க. கேர்ஃபுல்லாகிடுறான்னு சொன்னேன். என்னாச்சு? உடையிலையா? ஃபோன் கீழே விட்டான். காமி என்னடா இப்படி நொறுங்கிச்சு? டெம்பர் கிளாஸ் தானே போயிருக்கு. என்னங்க 40 மீட்டரில் ரைட்டு. ஐயோ அண்ணா வாட்டர் ஃபால்ஸ் மன்னார்காடு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இல்லையோ? புரியல, ஒரு நிமிஷம். தமிழ்நாடு பிசிகே மன்னார்காடு வாட்டர் ஃபால்ஸ். இப்படியே போகணுமா? கூகுள் மேப் வச்சு வந்தோம். கேட்டால் சொல்லிடுவாங்களா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. ஸோ வயசு நம்ம தப்பான வழி வந்துட்டோங்க. இங்கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்வமாக வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா தானே. பவர் பிளான்ட் இருக்காங்க. 7 வாட்டர் ஃபால்ஸா? அலௌடா? ஓகே டைம் விசிட்டிங் டைம். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, பாய். ஐயோ இன்னும் 20 கிலோமீட்டர் போகணுங்க. நல்ல வேலைங்க, நான் நிற்கிறத பார்த்துட்டு ஒரு ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணாப்புல. மனிதம் இன்னும் மாறலை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கு லவ் அண்ட் சப்போர்ட் எந்த ஸ்டேட்லேயும் இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் வி ஆர் பைக் ரைடர், வி ஆர் இண்டியனுங்க. ப்ரௌட் ஆஃப் மீ அண்ட் பைக் ரைடர்ஸ். ஸோ கைஸ், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் போங்க கைஸ். நெல்லி புலா பிரிட்ஜ் வாயிலே வர மாட்டேங்குதுங்க. வேலைலாம் இருக்குது பாருங்கள் பிரிட்ஜ். இந்த வாட்டர் ஃபால் ஆகி வர தண்ணி தான் இதுன்னு நினைக்கிறேன். ஹில்ஸு சிட்டி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. மலையாளமும் தமிழும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. மனிதம் இன்னும் போகலைங்க. இந்த டிராஃபிக்கும் இன்னும் போகலைங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருந்துன்னு இருக்குது. முடியலைங்க. பையாஸ், என்னங்க இது வெத்தலை கொடியா? சிட்டிலுமே வெத்தலை கொடியாகவே இருக்குது. வெத்தலை கொடி இல்லையாங்க, வேறங்க. அவரைக்காய் செடியும் இல்லை. ஏதோ இந்த ஸ்டேட்டுக்கு ஏற்றாப்புல ஏதோ ஒரு செடிங்க. ப்ரோ வரட்டா? சைட் மிரரில் பார்த்து சொல்லு ப்ரோ. என்னங்க தமிழ்நாடு டிரைவர்னால் எதனா சொல்லியிருப்பாங்க. ஆர்னட்ஸுக்கு கேரளா பாய் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. அரே கேரளா ப்ரோ, ஹெல்ப் மீ ப்ரோ, சப்போர்ட் மீ. வயநாடு வைப்பு வருது திடீர்னு. கேரளாவில் உள்ள ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமாங்க? எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதான் கேரளாவோட ஸ்பெஷலே. ஸோ கண்டினியூஸ் கோடு வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அப்போதைக்கு வந்து சைட் போடணும். ஸோ அதான் நம்ம ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இந்தியா ஃபுல்லாகவே அதே ரூல்ஸ் தாங்க. ஸோ நம்ம கேரளா ஸ்டேட்டாக இருந்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட்டாக இருந்தாலும் ரோட் ரூல்ஸ் ஒன்று தான். இங்கே முந்தக்கூடாதுங்க. இப்போ வந்து கண்டினியூஸ் ரோடு வந்துருச்சு, கண்டினியூஸ் கோடு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கண்டினியூஸ் கோடு இல்லை. ஸோ முந்திக்கலாம். ஸோ ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா. அட்டப்பாடி வர்றப்ப ரோடு ரொம்ப கேவலமாச்சுன்னு கழியும் ஊற்றின்னு வந்தாங்க. இங்கிட்டு வாடா ஆட்டியார், ரோடு எப்படி பளிங்கு மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு கூப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக ரைடுக்கு இங்கே ஏற்றாப்புல சூப்பராக இருக்குங்க. முந்தலாமா? யாரும் வரல. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னா முந்திலாம் 800 மீட்டரில் லெஃப்ட்டு. கண்டிப்பாக இதானா ஷுவரா? ஆனால் மீன்வல்லம் வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணுமா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ், நம்ம போகிற ரூட் கரெக்டு தான். நம்ம ஆட்டோக்கார அண்ணன் கேரளா ப்ரோ சொல்லிட்டாரு மீன்வல்லம் வாட்டர் ஃபால்ஸ். கண்ணா அப்படின்னா காட்டுக்குள்ளே சுற்றினே இருக்கேன் கைஸ். எந்த ஹில்ஸாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட மாட்டோம். நான் வேறு பேசிக்கினே இருக்கேன் கைஸ். 128 GB மெமரி ஃபுல்லாயிருன்னு நினைக்கிறேன். இப்போ விட மாட்டோம். பாசிட்டிவாக போயினே இருந்தோம் அப்படின்னா மோசமாக இருக்க ரோடு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரோடாக மாறுது அப்படின்ட்டு. ஸோ பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். எவ்வளோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் உங்களை போட்டு அழுத்தினாலும் பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்லேயும் சரி உங்கள் கோல்லையும் சரிங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதான் இன்றைக்கி வைப். வாட்டர் ஃபால்ஸ் போகங்கள மனசே வெறுத்துருமே அப்படின்னு நினச்சின்னு தான் வந்தேன். பட் ஆனால் விட மாட்டாங்க. இவ்வளோ சூப்பரான ரோடு போட்டிருக்காங்க. திடீர்னு கேமரா ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா லெஃப்ட்டில் ஏதோ புது விதமான செடி இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரமாக இருக்குங்க. ஸோ கண்டினியூஸாக பேசிக்கினே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சாதாங்க தெரியும் லைஃப் எவ்வளோ அற்புதமானது. மீன்வல்லம் வாட்டர் ஃபால்ஸ் 4 கிலோமீட்டர். இதோ வர மீன். ஸோ
ஸோ அட்டப்பாடி நியரில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அட்டப்பாடி வந்தீங்க அப்படின்னா ஒன் டேயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு கேரளா பீஃப் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் டு ஹோம் போயினே இருக்கலாங்க. பீப்புள்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க நம்மளை பார்த்து பயந்துடக்கூடாது. பாயக்காஸ் எல்லாம் வேலை செஞ்சு அழுத்து போய் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ரப்பர் மரம்னு நினைக்கிறேன். வாவ், 1 2 3 4 5 6 7-8 மலை இருக்குங்க. மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பாறை இருக்குது. இன்னும் பக்கத்தில் போக போக பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். வேற லெவலாக இருக்குங்க. மூலிகை காற்று, பியூர் ஆக்சிஜனாக கிடைக்குது. ஸோ நீங்களும் அந்த காற்றோட ஒளியை கேளுங்க. அந்த ஒளியிலேருந்து கூட உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கலாம். மூலிகை காற்றை சுவாசிட்டிங்களா? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ரோடாக இருந்தாலும் நமக்கு பயமே இல்லை, பாசிட்டிவாக போயினே இருப்போம். ஸோ நம்ம ஆஃப் ரோடில் ஏஞ்சி நின்று ஓட்டினா அதனால ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ சின்னதாக ஒரு வைப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. டாப் பாக்ஸில் நிறைய லக்கேஜ் இருக்குது. ஐயோ சாரி பா, சாரி ப்ரோ, சாரி. என்னாச்சுரா? நம்ம வைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டாப் பாக்ஸையும் கழட்டி விட்டுருப்போம், நம்ம ப்ரோவையும் கழட்டி விட்டுருப்போங்க. ப்ரோ வந்து ரொம்ப போர் ஆகிட்டாரு. என்னடா போயினே இருக்க, எப்படா டெஸ்டினேஷன் அடையவே அப்படின்ட்டு. இந்த ப்ரோ கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயின்னு இருக்கேன் கைஸ். சேஞ்ச் இருக்கா 500 ரூபாய்க்கு? கைஸ் அண்ணன் சேஞ்ச் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஹியூமானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஹியூமானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களாங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்கள்கிட்ட சேஞ்ச் இல்லைனாலும் நம்மளுக்கு ஹியூமானிட்டி பண்ணுறதுக்காண்டி யாராச்சும் எங்கேயாச்சும் இருந்து வருவாங்க. ஸோ கைஸ் சேஃப்டிக்காண்டி எழுத சொல்கிறாங்க, எழுதுவோம். நம்ம ஒரிஜினல் அட்ரஸே எழுதுவாங்க. கைஸ் இங்கே ஹில்ஸ் இருக்கனால இங்கே மட்டும் மழை பெஞ்சிருக்குங்க. அந்த சைடு சிட்டி ஏரியா சைடு சுத்தமாக மழை இல்லை. நம்ம வரோன்னு தெரிஞ்சோன்னே மழை பெய்யுது போலங்க. கைஸ் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா 50 ரூபா சேஞ்ச் வச்சுங்க கைஸ். தண்ணி நல்ல தண்ணியாண்டா வருது, குளிக்கலாம்டா ஜாலியாக. ஸோ கைஸ் இது மாதிரி புது இடத்துக்கு போகும்போது, புதுசாக ஒரு இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாகி டக்குன்னு போய் ஒரு குதியெல்லாம் போட்டக்கூடாது. ஆனால் மிகப்பெரிய மணல் பள்ளம் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எந்த வாட்டர் ஃபால்ஸ் போனாலும் ஆர்வமாக குதிச்சிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம உயிர் முக்கியம். உயிர் இருந்தால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நல்லாவே. டெட் எண்டுக்கு வந்துட்டோமா, மலையை தாண்டி வந்துட்டாங்க. மலை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் போயினே இருக்கும். பட் டெஸ்டினேஷன் தான் வந்த பாடு இல்லை. பரவாயில்லைங்க. நம்ம போன டைம் ஆர்டிஆர் எடுத்துன்னு வந்திருந்தோம். டைம் அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு வந்தனால இந்த ரோடு பெரிய இம்பேக்டாகவே நமக்கு தெரியல. அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோமே, அனிமல்ஸ் அட்டாக் எதுவும் இருக்காதுல்ல காய்ஸ், நம்பி தான் போகிறோம். என்னங்க பைக் எங்கே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் குஜால் பண்ணுறாங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது தண்ணின்ட்டு. இது வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் அலோடு என்னன்னு தெரில, நம்ம சார் போயினே இருக்கோம். ஃபைனலி நம்ம மீனவல்லம் வாட்டர் ஃபால்ஸ், வாயில் கூட நுழையிலங்க, அந்த மாதிரி ஒரு பேர். ஸோ நம்ம குளித்து குஜாலாக இருக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இல்லைன்னு இருக்குங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்தோம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். குளிக்கிறேன் பாருங்க. குளிக்கலாமாங்க? தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. நீ செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஸோ கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மணல் இருக்கலாம். ஸோ கைஸ் புதை மணல் இருக்கலாம், அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாறைக்குள்ளே கிடுக்குள்ளே ஒரு சுரங்க மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து செத்து போயிட்டோம் அப்படின்ற நியூஸ் யாருக்கும் சொல்லிட வேணாம். ஒரு சேஃப்டி மெசேஜ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்படியே வாழ்ந்து செத்து போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லவ் யூ பாய்.